அத்தை இன்னொன்னு வைக்கிறேன். போதும். அண்ணி உங்களுக்கு போதும். உங்களுக்கு ருத்ரா, 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 ஐயோ ருத்ரா, என்னாச்சு உனக்கு? ஐயோ என்னாச்சுமா? ருத்ரா, ருத்ரா, ஐயோ என்ன பண்றது இப்போ? ருத்ரா, ருத்ரா, ஐயோ ருத்ராவை விட்டுட்டு நான் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டேன். அப்பா, என்ன ஒரு கெட்ட கனவு.
அம்மா மருந்து நல்லாவே வேலை செஞ்சிருச்சுமா. இன்னும் வெண்ணிலாவ ஹால்ல எங்கேயுமே காணோம். அப்போ ஜுரம் வந்து சுருண்டு படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு, நானும் வரேன். இந்தாங்க அண்ணி. ஏய், நீ எப்ப எந்திரிச்ச? இப்பதான் அண்ணி, கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆமா, எங்க படுத்திருந்த நீ? ரூம்ல தான் அண்ணி. நானும் ருத்ராவும் கீழே படுத்துட்டு இருந்தோம். நைட்டு பயங்கர கெட்ட கனவு. என்ன அறியாமலே நான் மாமா ரூம்ல படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு ருத்ராக்கு காய்ச்சல் வந்த மாதிரி இருந்தது. பயந்து போய் வந்து பார்த்து அப்புறம் அவ கூடயே படுத்து தூங்கிட்டேன். காப்பி எடுத்துக்கோங்க. அத்தை எடுத்துக்கோங்க. ஆமா, முத்தரச மாமா நைட்டே வந்துட்டார் போல இருக்கு. ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. காப்பி எடுத்துட்டு போய் எழுப்பலான்னு இருந்தேன். பூங்கோத, மாடிக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாரு. சரிம்மா. மாமா, முத்து மாமா, மாமா, என்ன இப்படி தூங்குது? பாவம், நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டு அசந்து தூங்குது போல. கொஞ்ச நேரம் விட்டு அப்புறம் எழுப்புவோம். அங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுமா. ஏன், என்னாச்சு? ஜுரம் கடைசியில அண்ணனுக்கு வந்துருச்சுமா. அதுவும் நல்லதுக்குதான். வெண்ணிலாவுக்கு ஜுரம் வந்திருந்தா கூட மாத்திரை மருந்துன்னு கொடுத்து அவளை ரெடி பண்ணி போட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு முத்தரச முனைப்பா இருப்பா. ஆனா வெண்ணிலா அதுக்கு நேர் மரம் நடந்துப்பா. முத்தரசனுக்கு ஜுரம் வந்தது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை, வெண்ணிலா ஆணி அடிச்ச மாதிரி இங்கதான் இருப்பாளே ஒழிய வீட்டை விட்டு ஒரு இன்ச்சு நகர மாட்டா. முத்தரசனுக்கு ஜுரம் வந்தது கூட ஒரு வகையில நல்லதுதான். வெண்ணிலாவை இங்க இருந்து போக விட மாட்டேன்னு சொன்னேன்ல.
அது நடந்துடுச்சு பாத்தியா? அசோக், போட்டி நடக்கிற இடத்துக்கு நாமும் போலாமா? கே யார், கூட்டிட்டு போக வேண்டிய ஆளே இன்னும் ரெடியா இல்லையான்னு தெரியல. நாம போலாமான்னு கேட்டுட்டு இருக்க. வெண்ணிலா ரெடி தானே? அதெல்லாம் பேசி பேசி ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு போய் வெண்ணிலா தூள் கிளப்பிடுவா. நீங்க போய் அண்ணா ரெடி ஆயிட்டாரான்னு பாருங்க. நான் போய் அவளை கிளம்ப சொல்றேன். பூஜா, ஏய் முத்தரசு, என்ன போட்டியை மறந்துட்டியா? டைம் என்ன ஆகுது? நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. முத்தரசு, ஏய் முத்தரசு, முத்தரசு, என்னடா இப்படி அசந்து தூங்குற? ஏய் என்ன பாச்சு? ஏய் பூஜா, பூஜா, ஒரு நிமிஷம் இங்க உடனே வா. என்னங்க, நான் போய் வெண்ணிலாவை ரெடி பண்ண வேணாமா? வான்னு சொல்றேன்ல. மெதுவா முத்தரசு, என்ன பண்ணுது? அண்ணா, என்னன்னா ஆச்சு? ஜுரம் இப்படி கொதிக்குதே. இந்த நிலைமையில இவன் எப்படி கிளம்ப முடியும்? இல்ல, வெளியில போட்டு கடந்தே ஆகணும். அவ போட்டியில கடந்துக்கணும். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு நாங்க சம்மதிச்சாலும் வெண்ணிலா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டானா? அதுக்கு தான் சொல்றேன், வெண்ணில கடல படக்கூடாது. எனக்கு ஜுரம் அடிக்கிற விஷயம் வெண்ணிலுக்கு தெரிய வேண்டாம். நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிக்கிறேன். அங்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் வெளியே போகும்போது வெண்ணிலா கண்ணில் படாமல் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் வெண்ணிலா கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்படியாவது வெண்ணிலாவை போட்டி கூட்டு போயிடுங்க, சரியா? இதை பாரு பூஜா, இப்போ யோசிக்கிறதுலாம் நேரம் கிடையாது. நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. கரெக்ட் தான். நாங்க 2 பேரும் போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். இங்க பாரு பூஜா, முத்தரசனை வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போய் கார்ல ஏத்துற வரைக்கும் வெண்ணிலா இவன் பக்கம் வந்துடாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அவகிட்ட சாமர்த்தியமா பேச்சு கொடு. அவளை வெளியே மட்டும் விட்டுறாத, புரியுதா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா, என்னக்கா? ஒரு நிமிஷம் வாமா. என்னக்கா? வா, ஒரு நிமிஷம் சித்ராக்கு ரூமுக்கு போயிட்டு வரலாம். வெண்ணிலா, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும்னு சித்ராக்கா கிட்ட வேண்டிக்கோ. என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. உன் மாமாவை நீ பாத்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அவரும் அசோக்கும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கார்ல ஏற வரைக்கும் நீ இங்கேதான் இருக்கணும். வா
வாங்க கீழே போலாம். ஆமா வெண்ணிலா, காம்படிஷன் புறப்படுற சமயத்துல ஏதோ அவசர அவசரமா சமைச்சு முடிச்ச மாதிரி தெரியுது. ஆமாக்கா. ஏற்கனவே வெளியில போனப்பலாம் நான் எதுவும் பண்ணலன்னு அத்தை ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சமைச்சு வச்சேன். ஓ அப்படியா? என்னென்ன சமைச்ச? பச்சை பயிறு கூட்டு, பாவக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், அப்புறம் முள்ளங்கி சாம்பார். எனக்கு அந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்லி தரியா? சொல்றேன்க்கா, வாங்க கீழே போலாம். இரு இங்க இருந்தே சொல்லு வெண்ணிலா. இங்கே வா. சொல்றேன். ரொம்ப ஈஸி தான்க்கா. முள்ளங்கிய வந்து நீங்க மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியா நறுக்கிக்கணும். போலாம் போலாம் வா. முத்தரசு, முத்தரசு, என்னப்பா சத்தம் போட வேணாங்கிற? ஆமா என்ன இது, நீ இப்படி சால்வை எல்லாம் போட்டிருக்க, என்ன விஷயம்? அக்கா ஒரு நிமிஷம், கீழே ஏதோ சத்தம், அத்தை குரல் கேக்குது. இரு வெண்ணிலா, நீ பாதியிலே விட்டுட்டு போகாத, முழுசா சொல்லிட்டு போ. அவங்க வேற யார்கிட்டயோ பேசுறாங்க. அவங்க உன்னை கூப்பிடுறதா நீ நினைச்சுக்கிற. இல்ல, மாமா பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்குன்னு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு. அவங்க கூப்பிட்டிருக்க மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுற? முள்ளங்கி சாம்பார் சொல்லி கொடுத்த மாதிரி முட்டைக்கோஸ் அவியல் எப்படி பண்றதுன்னு சொல்றியா? காய்ச்சலா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஒன்னும் இல்ல சித்தி, நான் ஒன்னும் இல்ல சித்தி, தயவுசெய்து நீ சத்தம் விட்டு போடாது, எனக்கு ஒன்னும் இல்ல சித்தி. என்னப்பா இது? இது நம்ம வீடு தானே, இல்ல வேற எங்கேயாச்சுமா? சத்தம் போடாதன்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ற? என் புள்ள இந்த நிலைமையில கொதிக்கிற காய்ச்சலோட வெளியே போறத பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா?